ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 8 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதுவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கவர்ஸு, பழைய பேங்கிள்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கேப் விட்டு கட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரேஷன் அரிசி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி விட்டால் போதும். மற்ற இடங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவைப்பட்டால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ன்றதுக்காக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசர், நைஃப், தேங்காய் நோண்டுறது, ஸ்பூன், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பேங்கிள்ஸில் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஒரே சைஸில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்த பிறகு நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனில் அரேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்த லைனில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி பேங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரியே ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலர் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க. அந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரியே பேங்கிள்ஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக ஒட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்க, இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கனமான நூல் தான் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூலை வந்து 3 கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த நூலை அந்த பேங்கிள்ஸ் உடைய 3 இடத்துல வந்து கட்ட போகிறோம். 2 கார்னர்லையும் ஒரு நூல் கட்டிக்கோங்க. சென்டரா வந்து ஒரு நூல் வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நூல் கட்டுறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நம்ம வாசக்காலில் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஆணியில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு பேங்கிள்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஹேங் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா ஷாப்பிங் பண்ணும்போது. ஸோ அந்த கவரை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அந்த கவருடைய கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அந்த கவருடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக மடிச்சு விட்டுக்கோங்க. நான் அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை வந்து எடுத்துருக்கேங்க. இந்த அட்டையை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கவருடைய உள்பகுதியில் அந்த அடியில் வந்து அந்த அட்டையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்கக்கூடிய பொருட்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை தூக்கி போடாமல் நம்ம வெஜிடபிள் பேஸ்கெட் மாதிரி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடியில் வந்து அட்டை போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே நிற்கும், கீழே விழாது, சாயாது. ஸோ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி வந்து கடைகளில் வாங்கும்போது கொடுப்பாங்க. ஸோ இந்த டப்பா வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் டப்பாவை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கரில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே. பாருங்க, நான் மேலே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லையும் சைடில் வந்து குட்டி குட்டி ரெக்டாங்கிள் வந்து போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. வேறு எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. மேலே வந்து ஒரு ரெக்டாங்கிள், சைடில் வந்து சின்னதாக 2 ரெக்டாங்கிள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் தான் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை இந்த பாக்ஸ் உடைய 4 பகுதியிலே நம்ம ஓட்டி விடலாம். மேலே, கீழே, சைடில் 2 சைட்லையும் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆர்கனைசர் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ண போகிறாங்க. கிச்சனில் வந்து வாலில் நீங்கள் இந்த ஆர்கனைசரை ஒட்டி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, சின்ன ஸ்பூன் எல்லாத்தையுமே நம்ம சைடில் வந்து கட் போட்டோம் இல்லைங்களா, அந்த கட்டில் வந்து ஸ்பூன்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து டாப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து பெரிய சைஸ் கரண்டி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பயப்பட வேணா கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேப் நல்லாவே ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். அதனால வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஹெவி வெயிட் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன ஸ்பூன்ஸ், சின்ன
கரண்டிலாம் வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் பார்த்தல, கரண்டிலாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவை அழகாக வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொசு பேட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா கவர். ஸோ அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கவர் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் டிவி ரிமோட் போலிங்களா அந்த ரிமோட்டுடைய சைஸுக்கு அந்த கவரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த கவர் அப்படியே வச்சுக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து எடுத்துருங்க ஸ்பாஞ்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டுடைய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க மேலே இருந்து கீழே வரலும் 4 இடத்துல நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பஞ்சை அந்த டபுள் சைட் டேப் கூட சேர்த்து இந்த மாதிரி ரிமோட்டில் ஒட்டி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ரிமோட்டை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கவர்க்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டுட்டு ஒரு சைடு வந்து நமக்கு க்ளோஸாக இருக்கும் இல்லைங்களா, இன்னொரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்க சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுட்டு டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி எந்த டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ரிமோட் கவர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த கொசு பேட்டுடைய கவர் வச்சு நம்ம அழகாக ரிமோட் கவர் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரிமோட்டுடைய பேக் சைடில் நம்ம பஞ்சு வச்சிருக்கிறதால கீழே விழுந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் உடையாதுங்க. பாருங்க ரிமோட் வந்து இந்த மாதிரி கீழே விழும்போது உங்களுக்கு அப்படி ஜம்ப் ஆகும். ஸோ அதனால வந்து ரிமோட் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாதுங்க. மேலே வந்து கவர் இருக்கிறதால தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகாது. ஸோ ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே வந்து ரிமோட் கவரை ரெடி பண்ணிக்க முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். ஸ்பாட்லுடைய அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்க இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்க. 2 பீஸ்லையுமே வந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு நான் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் வந்து 2 பீஸ் எடுத்துக்கோ இல்லைங்க. அந்த 2 பீஸையுமே சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீஸில் இருந்துமே சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்போ நான் 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க நான் கட் பண்ணி வச்சிருக்க அந்த பீஸ் மேலே ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர் பெயிண்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் பெயிண்டிங்கில் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் மேலே வந்து டிசைன் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க நான் வந்து 2 பீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஃபேன் காற்றுலேயே வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நீங்கள் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் வந்து 2 பீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன் தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் டக்குன்னு வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா சட்டுன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணி அழகாக வந்து பேங்கிள்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். பிஸ்கெட் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வாங்குவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிஸ்கெட்டுடைய பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க இந்த பாக்ஸை வந்து அந்த மேல் பகுதி ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் பண்ண பகுதியை நம்ம க்ளூ அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்த பிறகு நம்ம அந்த பாக்ஸுடைய ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சைடை மட்டும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிடைக்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு இன்னொரு சைடையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காகவே ஒட்டி விட்டுடலாங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து அந்த பாக்ஸுடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். மெஷர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸுக்கு சுற்றி நம்ம இந்த கிளாத்தை தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதனால எந்த அளவுக்கு கிளாத் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஓல்டு கிளாத்தை இந்த பாக்ஸுக்கு மேலே அழகாக ஒட்டி விட்டுட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ கனுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் இந்த கிளாத்தை வந்து அந்த பாக்ஸ் கூட சேர்த்து ஒட்டலாங்க. பாருங்க நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிக்க போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து கிளாத்தை ஒட்டி முடிச்சிட்டேங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கியூட்டான காஃபி தூள் ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நான் காஃபி தூள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக இந்த மாதிரி அந்த காஃபி தூள் பேக்கெட்ஸை தனித்தனியாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தேவைப்படும் பொழுது அழகாக ஒரு பேக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ் அங்கங்கே வச்சுட்டு தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கியூட்டான ட்ரே ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேக்குள்ள வெறும் காஃபி தூள் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ அந்த கவரை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கவர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவரை வந்து அப்படியே வச்சிடலாம். நான் வந்து அடுத்து ஓல்டு கிளாத் எடுத்துருக்கேன். இது வந்து சுடிதார் கிளாத் தான். ஸோ அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த கவருடைய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கவருடைய சைஸ்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கவரில் ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாத்தை கவர் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கத்தில் பட்டன்ஸ் இருக்கிறதால அந்த பட்டன் இருக்கிற இடத்த மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கவரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். இவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். இதில் வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கவர் சுற்றி கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கிளாத்தை ஒட்டி விட்டுட்டேன். இதுக்குள்ள நான் பவுடர், சீப்பு, நெயில் பாலிஷ், ஸோ நம்ம என்ன மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே இதுக்குள்ள வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து நான் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதிலேயே வந்து நம்மளுக்கு ஒக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே
எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்க கவர்க்குள்ள போட்டு அழகா எடுத்துட்டு போலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கிறதால ஒவ்வொரு பொருளும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு பவுச்சை எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம கிளம்பிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.